முதல் செய்தி திண்டுக்கல் கோணம்பட்டி. அது ஒரு மலைப்பகுதி, மலை சார்ந்த பகுதி. அதுல ஜோதி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகர் சிலை இருந்திருக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதி வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து அது அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை அகற்றிட்டு போயிடுறாங்க. இப்போது அந்த அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் தான் அந்த சிலை இருக்கு. அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அதுக்கு இப்போ நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது அந்த கோவிலுக்கு சொந்தமானது தான். அதில் நிறைய அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ மீண்டும் இந்த பக்தர்களிடமே அந்த சிலையை ஒப்படைத்து விட வேண்டும். திருவிழா நடத்துறது போகிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களோடு இணைந்து அது பாதுகாக்கக்கூடியவர்கள் அது பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்என்சி அரசு அதிகாரிகள் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய பதிவையும் நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கிறது. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல மகிழ்ச்சி அடைவதா வேதனைப்படுவதா தெரியல. ஒரு பக்கம் சரியான நித்தியடி தீர்ப்பு கொடுத்திருக்கிறது நீதிமன்றம், அது மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் வேதனைப்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அந்த முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்தன்று மிக பெரிய அளவுல விழா எடுக்க என்பதற்காக அந்த அழைப்புதெல்லாம் போட்டு அன்னதானம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தைப்பூசத்தன்று பல முருகன் கோயில எல்லா பக்தர்கள் பால் காவடி எடுப்பார்கள். அப்படி பக்தர்கள்லாம் ரெடியா இருக்கக்கூடிய சமயத்துல தைப்பூசத்துக்கு முதலாக அது நடப்பதற்கு முன்பதாகவே அந்த சாமி சிலை எடுத்துக்கொண்டு போய் இங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் வச்சிருக்காங்க. ஏன்னா அனுமதி வாங்கவில்லை. இப்ப நான் வேற ஒரு சம்பவம் சொல்றேன், முன்பு நடந்த சம்பவம். இன்னும் நிறைய சம்பவம் இருக்கு. ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது நான் சொல்றேன். காஷ்மீர்ல ஹஸ்ரத் பால் என்கின்ற ஒரு மசூதி இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஹஸ்ரத்னா முகமது நபி, அவருடைய தலைமுடி. அதை ஒரு கண்ணாடி பையில ஒரே ஒரு தலைமுடி இருக்கும். அது முகமது நபியுடைய தலைமுடி என்று நம்பிக்கொண்டு அதற்காகவே அந்த மசூதி செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லா போய் புனிதத்தலம், ஏன்னா முகமதுடைய முடி இருக்கு இல்லையா, அதனால. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த கண்ணாடி பையில முடிய காணும். நாடே கொந்தளித்தது. நாடு உலகமே கொந்தளிச்சது, நாடு முழுக்க கொந்தளிச்சது. நாடு முழுக்க எங்கேயுமே அங்கங்க பஸ் அடிக்கிறான், ஷாப் அடிக்கிறான், பார்க்கக்கூடிய ஹிந்து கடைகள்லாம் லூட் அடிக்கிறதுக்கு பெரிய பெரிய கலாட்டம். அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் வச்சு அந்த முடி வந்துருச்சு. எப்படி நீங்க கேட்க கூடாது. அப்போ உடனே சில முஸ்லிம் பேரறிஞர்கள்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள். இப்ப இருக்கிற முடி முன்பு இருந்த அசர்பால் மசூதி தானா, அந்த மடிதானா அப்படி கேள்வி கேட்கறாங்க. அப்போ உடனே நம்ம பிரதமர் நேரு அவர் தலைமையில ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கமிட்டி எல்லாம் வச்சு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆமா 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 இது ஹஸ்ரத் பாலுடைய ஒரிஜினல் 100% அக்பாக் தங்கம் மாதிரி அந்த முடிதான். அது எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியாது. சான்றளிக்கப்பட்டது. ஆகவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வீதியில இறங்கி போராடி ஆர்ப்பாட்டம் பண்ணினால் அது தப்பாக இருந்தாலும் கூட சரி, இந்த சட்டமோ நீதியோ நியாயமோ தர்மமோ அதை வளைந்து கொடுத்து ஏற்றுக்கொள்கிறது இந்த நம்முடைய கட்டமைப்புகள், கோர்ட்டோ போலீஸோ எதுவா இருந்தாலும். சட்டப்படி அவன் போய் போராட வேண்டியிருக்கு. தைப்பூசத்துக்கு முதல் நாள் பண்ணிருக்கானா எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கணும் பாருங்க. ஏன் ஒரு நாள் முயற்சி எடுக்கிறது, அதே தப்புதான். அப்ப அந்த இவ்வளவு பர்டிகுலர் இருந்திருக்கான் பாருங்க. ஹிந்துக்களை புண்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது, வேற எதுவும் கிடையாது. இதுல அரசு தரப்புல வாதம் சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லாம் ஒரு அந்த வாதத்தை பார்த்தாலே இந்த அரசு எந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்கு விரோதமான அரசு என்பதை எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, புறம்போக்கு நிலங்க. புறம்போக்கு நிலம்னா என்ன திருப்பி கேட்கிறார் கோர்ட்ல. அரசுடைய நிலம், ஆனா அது பொது உபயோகத்துக்காக பயன்படுத்தலாம் அந்த இடத்த. அதாவது வருவாய் ஈட்டாத நிலங்களை, வருவாய் தராத புறம்போக்கு நிலம், அரசுடைய நிலம், அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அப்ப அங்க கோயில் இருந்தா என்ன, உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு மலை கரடு, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் நம்ம சொல்லுகிறோம். அந்த மலை கரடுல குன்றுல குமரன் கோயில் இருந்தா என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அதுக்கு மலை பாதைக்கு போறதுக்கு கரடுமுரடான பாதைகள் இருக்கு, சரியான பாதை இல்லை அப்படின்னா என்ன இருந்து போகுது. அந்த மனுதாரர் தான் அந்த சிலையை திருப்பி வைக்கணும்னு நினைக்கிறாரே தவிர
கிராம மக்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை. ஆர்வம் இருந்தா கரடுமுரடான பாதையை செட் பண்ணிட்டு தார் ரோடு போட்டிருப்பாங்க பாருங்க. அது திருப்பி எவர் கேட்டிருக்காரு அந்த நீதிபதி, நீங்க பிரசித்தி பெற்ற பழனி கோயிலுக்கே சமீபத்துல வந்து நல்ல ரோடு போட்டீங்க, அதுக்கு மேல கரடுமுரடான பாதை தான் மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு பாதை வந்து மலை கரடாக இருக்கும்போது பாதை எப்படிதான் இருக்கும்? அதுக்காக வந்து மக்கள் நம்பலாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி எந்த அடிப்படையில இவங்க எதுக்கு சான்று கொடுக்கணும் கேக்குறேன். இல்ல அங்க ஏற்கனவே வந்து வேல் வைத்து வழிபடக்கூடிய வழிபாடு இருந்தது. ரெக்கார்ட்ல வேல்னா இருக்கு, சிலையை பூசா வச்சுட்டாங்க. வேல் வைத்து வழிபடுறதுக்கு இங்க எந்த ஆட்சேபனையும் இல்லை. சிலையை பூசா வச்சுட்டாங்க. சிலை பூசா வைக்கிறது உங்ககிட்ட போய் ஐயா ஏற்கனவே வேல் பல ஆண்டுகளா இருக்கு, நாங்க சிலை வச்சுக்கலாமா அப்படின்னு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஓகே அப்படின்னு கொடுக்கணும். ஏன் வேல் வந்து யாருடைய வழிபாடு தான்? வேல் இருந்தா வேலும் முருகன் எல்லாம் சின்ன குழந்தை கூட சொல்லுமே. வேலை வச்சு இத்தனை வருஷம் வழிபாடு பண்ணாங்க. முருகர் சிலை வச்சா என்ன இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேக்குறேன்னா, அந்த வேலை இல்லைன்னே வச்சுக்கலாம். புதியதாக ஒரு முருகர் சிலையை வைத்து வழிபாட்டால் கூட நீங்க வந்து அனுமதி கொடுத்துதான் ஆகணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு புறம்போக்கு நிலம், கிரவுண்ட் இருக்கு, சும்மா வெட்டியா இருக்கு, பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுவீங்களா? புறம்போக்கு நிலம் கவர்மெண்ட் லேண்ட் வச்சுக்கோங்களேன், சும்மா வெட்டியா இருக்கு, தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காக அந்த கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் விளையாடுகிறார்கள், பொது மைதானமாக மாத்தி கொடு. ஒரு பொது இடம், அதை பார்க்க 4-5 செடி வச்சு தண்ணி ஊத்தி ஒரு சேரை போட்டு பார்க்க மாத்துங்க, அது தப்பா? ஒரு பொது இடத்தை தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காக பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள். பொது இடம், யார் ஆட்சேபனை தெரிவிக்கல. என்னுடைய மனசு நிம்மதி வேணுப்பா, அப்பா குருகான போய் கும்பிடுறதுக்காக ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டணும், என்ன தப்பு? பொது இடம் தானே. ஆகவே அங்க வேல் வழிபாடு இருந்திருக்கிறது என்பது ரெக்கார்டு. வேல் இல்லாமல் புதிதாக சிலை வைத்தாலும் கூட ஆட்சேபனை செய்யக்கூடாது என்று என் தரப்பு வாதம். என்னுடைய கருத்து. இப்ப பாருங்க, அவங்க இன்னொரு அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெத்தியடி பதில் கொடுத்திருக்காரு. அந்த மலையில வந்து பட்டா அந்த பட்டா வந்து அந்த மாதிரி பட்டா ஒண்ணும் இல்லையே, பட்டா கொடுங்கட்டார். அந்த முருகர் பேர்லயே பட்டா கொடுத்துருங்க, தானே நல்ல வாய்ப்பு வந்தது, கொடுத்துருங்க பட்டாவை, மூலவர் பேர்லயே கொடுத்துருங்க. அழகான பதில். அதனால கடைசியா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டு, இவர்கள் முறைப்படி வந்து இந்து சமய அறநிலையத்தில் இந்த ஆலயம் வந்து இணைக்கப்பட்டதாக பதிவு செய்யப்படவில்லை. அப்ப ஊர்ல ஏகப்பட்ட கோயில் இருக்கு, கருப்பணசாமி கோயில், முனுசாமி கோயில், மாரியாத்தா கோயில், எத்தனை ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கீழே வராட்டி அது கோயிலே இல்லையா? இன்னும் அபத்தமான வாதம் இது. ஆகவே அந்த கலெக்டர் உடனடியாக அந்த உத்தரவை ரத்து செய்து அந்த சிலையை மீண்டும் கொண்டு போய் வைப்பதற்கான ஏற்பாடு செய்யணும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. நான் எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு வந்து போராடி செய்ய வேண்டியிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த அரசுடைய நிலை என்ன, அரசு தரப்பு வாதம் சொன்ன நான், இந்த நாம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், திமுக என்பது ஹிந்து விரோத அரசு என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரசு தரப்பு வாதம் இத்தனை நடந்திருக்கிறது. ஆகவே இந்த அரசின் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கின்றது. மூன்றாவது, ஒரு சரியான நபர் சரியான இடத்தில் அமர்ந்திருந்தால் சரியான தீர்ப்பு வரும். அதான் நடந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்ப பாருங்க, நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப வந்து ஒரு பொது இடத்துல வந்து முருகன் கோயில் வருவதற்கு இவ்வளவு பேச்சு பேசுறாங்க இந்த அரசு தரப்பு. பஞ்சமி நிலத்துல பத்திரிகை அலுவலகம் இருக்கலாமா? அப்ப அதுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? என்னுடைய லாஜிக் கேட்கிறேன். அதனால இந்த தீர்ப்பை ஆதாரம் கேட்டிருக்காங்க, இன்னும் ஆதாரம் சப்மிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா, ஆதாரம் கொடுக்கட்டும். அதான் என்னுடைய இதுனா, அங்க முருகன் கோயிலே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் பண்றாங்கன்னா ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பொது இடம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதி மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நேற்று வரைக்கும் இன்னைக்கு நினைக்கிறாங்க இங்க ஒரு கோயில் வரலாமே என்று நினைத்தா தப்பா? என்னுடைய ஆர்குமெண்ட் அதுதான். ஏன் நினைக்கக்கூடாதுங்கிற, இப்ப நேற்றுக்கு தான் நீங்க நினைக்கணுமா, இன்னைக்கு செய்யணுமா? இது அபத்தம் அது. அதனால நிச்சயமாக இந்துக்களுக்கு மத வழிபடக்கூடிய சுதந்திரம் உண்டு. எல்லா குண்டுகளும் குமரனுக்கு சொந்தம். தமிழகத்தை பொறுத்தவரை இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க, தமிழ் 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 பேசிட்டு இருக்காங்க. தமிழ் வாழ்க, தமிழை நாங்க தூக்கி பிடிக்கிறோம், தமிழ் கடவுளை என்ன பண்றீங்க? இப்ப பாருங்க, இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடும் பாறை
அங்க இதே போல முருகன் சிலையை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு வந்தாச்சு. இன்றைய தேதி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி இன்றைய தேதி வரை அங்க முருகன் சிலை வைக்கப்படலை. இதே திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க பெருமாள் கோயில்ல இதே போல மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீபத்தன்று திருப்பங்குன்ற தீர்ப்பு அந்த சமயத்து அதே சமயத்தில் நடந்தது. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு போட்டு இதுவரைக்கும் அவர் செயல்படுத்தல. கண்டெம்ட் அவர் பேர்ல இருக்கிறது. அதனால இந்த கலெக்டர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்துக்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அதனால இந்துக்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.